தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். சென்னை பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக நின்ற காரை எடுக்க கூறிய போக்குவரத்து காவலரை மிரட்டிய குடும்பத்தினரால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து ஏராளமானவர்கள் கார்களில் சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று கார்களில் செல்பவர்கள் தாம்பரம் கடந்து பெருங்குளத்தூர் அருகே வரும்பொழுது சாலையோரம் ஜிஎஸ்டி சாலையம் இருக்கின்ற இரணியம்மன் கோவில் அருகே காரை நிறுத்தி சாமி கும்பிட்டு விட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம். இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையொட்டி ஏராளமான கார்கள் அந்த பகுதியில் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த கோயில் அருகே சாலை ஓரத்தில் கார்களை நிறுத்துமாறு தொடர்ந்து காலை முதல் போக்குவரத்து போலீசார் தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் சற்று முன்னர் அந்த பகுதியில் வந்து சொந்த ஊருக்கு காரில் சென்ற ஒரு குடும்பத்தினர் ஏற்கனவே நின்றிருந்த காருக்கு அருகில் இரண்டாவது லைனில் அந்த காரை நிறுத்தி அந்த சாமி கும்பிடுவதற்காக இறங்கியதாக கூறப்படுகிறது. உடனே அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார் அந்த காரை அப்புறப்படுத்துமாறு அந்த காரை ஓட்டி வந்த நபரிடம் தெரிவித்த போது அந்த காரில் இருந்த நபர் அவருடன் வந்த பெண் உட்பட அந்த குடும்பத்தினர் போக்குவரத்து போலீசாரிடம் கடுமையான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் அங்கு ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் செய்யும் வீடியோவானது தற்போது வைரலாக பரவி வருகிறது. இரணியம்மன் கோயில் அருகே சாலையின் இரு இப்பகுதிகளில் அந்த காரை நிறுத்துவதால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாலை ஓரமாக நாங்கள் காரை நிறுத்த சொன்னோம், அதற்கு அவர் வந்து வாக்குவாதம் செய்து மிரட்டியதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருந்தார். இந்த வீடியோவானது தற்போது வைரலாக பரவி வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மீரான். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.